மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மலனே பேதையேன் உள்ளத்து உணத்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரமண அனுபவத்தில் 9வது பொழிவு இன்றைய தினம். வாழ்க்கையில் மனுஷனுக்கு கஷ்டம் வருது, அதுக்கு காரணம் விதிங்கிறான். விதியும் இல்லை மதியும் இல்லை என்பதுதான் உண்மை. பகவானை அணுகின பிறகு விதியும் இல்லை மதியும் இல்லை. நல்லது புரிஞ்சுக்குங்க. விதியை மதியால் வெல்லலாமா, மதியை விதியால் வெல்லலாமாங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. அதெல்லாம் தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். உங்களுடைய விதியும் மதியும் ரமணனாக இருக்க வேண்டும். அதை தாண்டி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஏன்னா பகவானை பற்றி சொல்லும்போது முருகனார் சொல்கிறார், ரமண பக்தர்கள் வருத்தப்படுவதோ விதியை நினைத்து நொந்து போவதோ விதிக்கப்படவில்லைங்கிறார். விதிக்கப்படவில்லைன்னா ஒன்ஸ் யூ கம் டு பகவான் எல்லாம் எவ்ரிதிங் ஸ்டாப்ஸ். ஒரு பேரின்ப பெருவாழ்வை நோக்கி நீங்கள் நகர்கிறீர்கள். அதைத்தான் பகவான் முருகனார் சொல்கிறாரு, அன்பரது வாழ்வை அவிச்சை அற. அவிச்சைன்னா அறியாமை போகும்படியாக செய்கின்றான் பகவான். அன்பரது வாழ்வை அவிச்சை அற, அதாவது அஞ்ஞானம் அழியும்படியாக பொங்கு ஒளிசேர் இன்பமயமாக்கல் ஒன்றே. உனக்கு சந்தோஷம் ஏற்படுத்துறது தான் பகவானுடைய இயற்கை. நம்ம எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமேன்னு தாய்மானவர் பாடுறாரு. அந்த ஸ்டேஜை இயற்கையாக பகவான் உனக்கு கொடுக்கிறார். இதுக்கு மேலே அதுதான் உதாரம்னா வள்ளல் தன்மை. உதார சரித்தன் அப்படிங்கிறார் முருகனார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு வள்ளல் தன்மையே அவனோடது இயல்பாக இருக்கின்றது. அவன் நேச்சரே வள்ளல் தன்மை தான். கொடுத்துட்டே இருக்கான் யாருக்கோ. ஏதோ ஒரு குழந்தை ஆசிரமத்தில் நடந்து போகும்போது வெங்காய சாம்பார் சாப்பிடணும்பாங்கிறது. பகவான் அதை கேட்டு அன்றைக்கி வெங்காய சாம்பார் வைக்கிறாங்க. அந்த குழந்தை சாப்பிட்டு அதான் வெளில வருது. அப்புறம் என்ன வெங்காய சாம்பார் சாப்பிட்டியான்னு பகவான் அந்த குழந்தைகிட்ட கேட்குறார். அவன் சொல்கிறான், ஆமாம் சாப்பிட்டேன், ஆக்சுவலாக நான் வெங்காயமே போடல தெரியுமோ அப்படிங்கிறார் பகவான். அதாவது அந்த குழந்தைக்கு அதாவது வெங்காயத்தினுடைய மனம் எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு சாம்பாரை பண்ணியிருக்கார் பகவான். இந்த மாதிரி பகவான் எல்லாருடைய சந்தோஷத்தையும் பார்த்து அத்தனை ஆத்மாக்களையும் அமைதிப்படுத்துதல் தான் பகவான். அதனால் தஞ்சமன தாழ் சேர்ந்தார் பாரமெல்லாம் தன் தலைமேல் தலைவிதியாக தாங்குகிறான் பகவான். பகவானே உன்னை நான் தஞ்சமடைந்து விட்டேன் அப்படின்னா உன்னுடைய பாரத்தை அவன் தாங்குகின்றான். அதை நல்லா புரிஞ்சுக்கோ. தலைவிதி, இது என்னோட தலைவிதின்னு நினைக்கிறான். ஏன்னா உனக்கு தலையும் இல்லை விதியும் இல்லை மதியம் இல்லைன்னு ஒன்று சொல்லிவிட்டு நீ என்ன பண்ணுவ? நீ சும்மா தான் இருப்ப. அப்போது ஒன்றை வழி நடத்துவன் பகவான். நீ பகவானே சரணடைந்து விட்டால் நீ என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டாம் எல்லாமே பகவானே தீர்மானம் பண்ணுவான். எந்த சிந்தனை வந்தாலும் இது ஒரு எண்ணம், இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கு, அவ்வளோதான், இதையும் நான் அங்கே சப்மிட் பண்ணிடுறேன், இதுதான்ப்பா பூஜை. இன்னொரு பாட்டு சொல்கிறார். அப்போ நான் என்ன பண்ணணுங்கிறதுக்கு முருகனார் ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறார். அயன் எழுத்து, அயன்னா பிரம்மா தலையில் எழுதின எழுத்து அழிபடும் திறன். இது எப்படி அழிக்கிறது அப்படின்னு எவனா ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணினால் அயன் எழுத்து அழிபடும் திறன் ஆயும் அறிஞருக்கு. இதை ஆராய்ச்சி பண்ணுகின்ற ஒரு அறிஞன் பகவானை வழிபடல் விட்டு வேறு வழி இல்லை என்று தீர்மானம் செய்து கொள்வான். அதாவது பகவானை சரணடைந்த பிறகு உனக்கு விதியும் மதியும் இல்லை, எல்லாம் பகவான் பார்த்துக்கிறார். இதை பரிபூரணமாக நம்பு. அப்படித்தான். எனக்கு இப்போ ஒரு வேலை ஆகணுன்னா பகவான் என்ன அந்த வேலையை பண்ண மாட்டேங்கிறீங்களே, இதுதான் பண்ணுங்க. சரி, முதலே சொல்லிட்டீங்களே பண்ணித்தரேன்னு பண்ணி கொடுங்க. இப்போ கூட எனக்கு எந்த விஷயத்துலேயும் நம்ம தீர்மானம் பண்ணாமல் வாழணும். அது அவனுடைய
கடமை என்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.